அத்தியாயம் 37. அத்தை அழகா இருக்காங்க என்று அந்த சிறுமி தாமரையை பார்த்து சிரிக்க, காலையின் தாடியை தடவியபடி தாமரையை பார்த்தான். அப்படியா சொல்ற? ஆனா எனக்கு ஒன்னும் அந்த மாதிரி தோணலையே. உனக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை போல பூவு, அதனாலதான் அப்படி தெரியுது என வேண்டுமென்று அவளை வெறுப்பேற்றி பார்த்தான். தாமரை கோபமாக அவள் சீவி கொண்டிருந்த சீப்பை அவன் மீது வீசி எறிந்துவிட்டு சென்றாள். பொறுக்கி ரஸ்கல் என்றபடி. பாவம் அம்மா, அத்தை அவங்க கோச்சிட்டு போறாங்க. அது சும்மா, அவளுக்கு என் மேல கோவம் வராது. சரிந்தா என்று காலையன் அவன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு 200 ரூபாய் எடுத்து அவள் கையில் திணித்து விட்டான். வச்சுக்கோ, எதுனாலும் மாமாட்ட கேளு. வேணாம் மாமா, அந்த சிறுமி தயங்கினாள். யாரு குடுக்கறா? மாமன் தானே குடுக்கறேன், வச்சுக்க. சரி போ, ஸ்கூலுக்கு நேராச்சு. சரி மாமா, நான் வரேன் என்றவள் சிறு சிரிப்புடன் அங்கிருந்து விடைபெற்று செல்ல, காலையனும் சிரித்தபடி வீட்டுக்குள் வர அவன் மீது தலையணை எடுத்து வீசினாள் தாமரை. நல்ல வேளையாக அதை எதிர்பார்த்து வந்தவன் லாபகரமாக தப்பித்து விட்டான். பொறுக்கி ரஸ்கல், நழகலையா? வேண்ட விருப்ப என்ன கல்யாணம் பண்ணியா? உன்னை விட மாட்டேன் என்று பாரபட்சம் பார்க்காமல் அங்கிருந்து சப்பாத்தி கட்டை எடுத்துக்கொண்டு அவனை விரட்டி வந்தால் அடிப்பதற்கு. ஹே கருவாச்சி, சொல்றத கேளடி என ஒரு வேகத்தில் அவன் அடிப்பட்ட கையால் அதை தடுக்க அவனுக்கு சொல்லென வலி ஏற்பட்டது. ஆ என வலியில் முகம் சுருங்கியவனை கண்டு அவள் மனம் இறங்கி வேகமாக ஓடி வந்தாள். ஹே, என்னாச்சு? மனசுல என்ன அயன்மேன் நினைப்பா? கையில அடிப்பட்டது மருந்து போயிடுச்சா என்ன என்றபடி அவள் மருந்தெடுத்து வந்து போட்டு விட்டாள் அவனுக்கு. 1 மாதம் கடந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் அவனுக்கு காயம் தேறி இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் தாமரைதான். அவன் மீது எத்தனை கோபம் இருந்த போதும் அத்தனையும் தள்ளி வைத்து ஒரு நல்ல ஜீவனாக நடந்து கொண்டாள். அவள்தான் அவன் உடனிருந்து அவனுக்கு அத்தனையும் பார்த்து பார்த்து செய்தாள். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு குளித்து ட்ரெஸ் மாத்தி விட்டது கூட அவள்தான். அவள் தனக்காக செய்வதையெல்லாம் பார்த்து காலையின் ஒரே சில இடத்தில் கூச்சம் கொண்டான். ஆனால் தாமரைக்கு எந்த கூச்சமும் இல்லாமல் அவனை கவனித்துக் கொண்டாள். இதையெல்லாம் பார்த்த பாக்கியத்திற்கு இப்பொழுது நம்பிக்கை வந்தது. இனி என்ன ஆனாலும் தன் மகனை விட்டு தாமரை செல்ல மாட்டாள் என்று. மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கோ என்று தாமரை அவளுக்கான உணவை எடுத்து வைத்தபடி, அவளுக்கு இன்று முக்கியமான வேலை இருக்கிறது. இன்று அவளின் சம்பள நாள். அதனால் அந்த சம்பளத்தை எடுத்து அவள் முக்கியமான ஒருத்தரை பார்க்க செல்ல வேண்டும். ஸ்கூல் விட்டதும் நான் வந்து கூட்டிட்டு வரட்டுமா? காலையின் ஆர்வமாக கேட்டான். இன்னும் அவன் கை சரியாகவில்லை, ஆனாலும் ஒரு ஆர்வம். தாமரை அவனை ஒரு மாதிரி பார்த்தவள் பதில் எதுவும் பேசாமல் அமைதியா ஸ்கூல் கிளம்பி சென்றாள். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ எப்படி பாத்துட்டு போறா என்றபடி அவள் போன திசையை பார்த்து பெருமூச்சு விட்டான் காளையன். தாமரை வெற்றிகரமாக அந்த 1 மாசத்தை அந்த ஸ்கூலில் ஓட்டிவிட்டாள். அதுவும் அந்த கிளாஸ் டீச்சராக இருந்து ஓட்டுவது பெரிய விஷயம். இந்தாமா தாமரை, உன்னோட 1 மாச சம்பளம் என்று ஹெட்மாஸ்டர் அவள் கையில் சம்பள பணத்தை கொடுக்க, அடுத்து ஆஃப் டே லீவ் எடுத்துக்கொண்டு அவள் ஒரு முக்கியமான நபரை தேடி சென்றாள் ரைஸ் மில் ஒன்றுக்கு. ஏயா சொடல, உன்னை பார்க்க ஒரு பிள்ளை வந்திருக்கு என்று அங்கு வேலை செய்யும் ஒருத்தன் சொல்லிவிட்டு போக, அந்த சுடலை என்றவர் தலையில் கட்டியிருந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வந்தவர் அங்கு ஹேண்ட்பேக்குடன் நின்று கொண்டிருந்த தாமரையை கண்டு அவர் புருவம் யோசனையாக சுருங்கியது. என்ன தாமரை, இங்க என்ன பண்ற? அவர் பாண்டியனின் வேலையாள். முக்கியமாக பணம் கொடுத்தால் எதை வேண்டுமானால் செய்யக்கூடியவர் அவர். மாமா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்டயா? சொல்லுதா. இங்க இல்ல மாமா, கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாத்தா என்றவர் அந்த ரைஸ் மில்லில் இருந்து தாமரை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்றார். டீ காப்பி எதுவும் குடிக்கிறியா தாமரை? வேணாம் மாமா. சரி சொல்லு, என்ன விஷயம்? காரணம் இல்லாம மாமனை பார்க்க வரமாட்டியே. சரிதான் மாமா, முக்கியமான விஷயம் கேட்கணும். அப்படி என்ன விஷயம்? மித்ரன் எங்க மாமா? அவர் அமைதியானார். தாமரை அவள் பேக்கில் இருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து அவர் முன் வைத்தாள். எனக்கு தெரியும் மாமா, என்னை தூக்கிட்டு வரும்போது நீங்க அங்கேதானே இருந்தீங்க. அப்ப நிச்சயம் அப்பா அவரை எங்க வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, மித்ரன் எங்க? வேணா தாமரை, நீ பண்ண வேலைக்கு ஐயா உன்னை உயிரோட விட்டதே பெரிய விஷயம். மறுபடியும் ஏதாவது பண்ணி உயிரை விட்டுறாத அவர் எச்சரிக்கையாக சொன்னார். தாமரை சிரிப்புடன் இன்னொரு கட்டை எடுத்து அவர் முன் வைத்தாள். இப்பொழுது அவர் அமைதியாகி அந்த பணக்கட்டையை பார்த்து கொண்டிருந்தார். நீங்க உண்மை சொன்னா நான் இன்னும் கூட தருவேன். சொல்லுங்க மாமா, மித்ரன் எங்க? அது என்று அவர் கொஞ்சம் தடுமாறு முன் இன்னொரு பணக்கட்டையும் எடுத்து அவர் முன் வைக்க அவர் ஆஃப் ஆகி விட்டார். பெருமூச்சு விட்டவர் தாமரையை பார்த்தார். மாமனை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சொல்றேன், நாங்க அந்த மித்ரனை புடிச்சு வச்சது என்னவோ உண்மைதான். நான் தான் அவனை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சேன். ஆனா என்ன ஆனா? அப்புறம் என்ன ஆச்சு? தாமரை கொஞ்சம் பதறினாள். ஒருவேளை அவர்கள் மித்ரனை கொன்று விட்டார்களோ என்று பயந்தாள். ஆனா ஒரு நாள் சாப்பாடு கொண்டு போறதுக்கு நான் அந்த ரூம்குள்ள போகும்போது அவன் அங்கே இல்ல. இல்லனா என்ன அர்த்தம்? அவனை கொன்னுட்டீங்களா? பதட்டத்துடன் கேட்டாள். இல்ல,
நாங்க கொல்லணும்னு நினைச்சிருந்தா பிடிச்ச அன்னைக்கே கொன்னு இருப்போம். அவன் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தாமரை அதை நம்ப மறுத்தாள். நீங்க போய் சொல்றீங்க. என் குலதெய்வம் மேல ஆன, நான் காசு வாங்கினா பொய் சொல்ல மாட்டேன். அவன் தப்பிச்சு போயிட்டான். அதனால ஐயா ஆள் வச்சு தேட சொல்லிருக்காரு. நான் பொய் சொல்லல தாயி, இப்ப கூட சொல்றேன். ஐயா பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். அவருக்கு புள்ளைய விட மரியாதை தான் வசதி. இருக்கிற வாழ்க்கைய புடிச்சுக்கிட்டு வாழு, அம்பிடுதான் சொல்லுவேன் என்றபடி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல தாமரை நெற்றியை பிடித்தபடி அந்த இடத்தில் அமர்ந்தாள் யோசனையாக. உண்மையில் மித்ரன் அங்கிருந்து தப்பித்து விட்டானா, இல்லை அவர்கள் இவனை ஏதாவது செய்து விட்டார்களா என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை அவர்கள் சொன்னபடி அவன் தப்பித்து விட்டான் என்றால் எதற்கு தன்னை தேடி வரவில்லை, அவன் எங்கே சென்றிருப்பான் என்று அவள் யோசனை வயப்பட, அதே சமயம் அந்த ஹைவே ரோட்டில் வேகம் எடுத்து சென்று கொண்டிருந்தது ஒரு கருப்பு நிற கார் ஒன்று. அதில் ஒரு பக்கம் கையில் மதுபாட்டிலும் இன்னொரு பக்கம் கார் ஓட்டி கொண்டு சென்றவன் முகத்தில் அங்கும் இங்கும் சில தழும்புகள் இருக்க அவன் கண்ணில் ஒரு கூர்மை இருந்தது. அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தவன் போனுக்கு ஒரு அழைப்பு வரவும் போனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டவன் சொல்லு என்றான் கர்ஜனையாக. டே மச்சி மித்ரன், நேத்தோ தாமரை கால் பண்ணி உன்னை பத்தி தான் கேட்டா. நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பாவண்டா போன் பண்ணி கேட்டுட்டே இருக்கா, என்ன சொல்லட்டும்? இந்த பக்கம் கார் ஓட்டி கொண்டிருந்தவன் அமைதியாக இருந்தான். என்ன மச்சி அமைதியா இருக்க? மறுபடியும் தெரியாதுன்னு சொல்லு என்றவன் மறுவார்த்தை பேசும் முன் அழைப்பை துண்டித்தவன் வண்டியை இன்னும் வேகம் எடுத்து ஓட்டினான், கண்களில் கோபத்துடன். விடமாட்டேன், உங்க யாரையும் உயிரோட விடமாட்டேன் என்றபடி அவன் கோபம் அந்த வண்டியின் வேகத்தில் தெரிந்தது. சின்ராசு அந்த பம்பு செட் பக்கம் அமர்ந்திருந்தான் எங்கோ வெறித்தபடி. என்ன பங்கு, ஒரு வாரமா ஆளைய காணோம்? போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறியா? காலை உனக்கு போன் பண்ணி கேக்குறான், என்னடா ஆச்சு? கல்யாணம் வந்து சின்ராசுவை உரசியபடி அமர்ந்தான். ஒன்னும் இல்ல மச்சி என வாய் வார்த்தையா சொன்னாலும் கூட அந்த வார்த்தையில் உயிர்ப்பு இல்லை என்பதை கல்யாணமும் கவனித்தான். பொய் சொல்லாத, உன் வாய் தான் அப்படி சொல்லுது. ஆனா என்னமோ நடந்திருக்குது, என்னன்னு சொல்லு. காவியா விஷயமா? சின்ராசு அமைதியாக இருந்தான். அப்ப நிச்சயம் அதுதான். சரி இங்க பாரு, என்னன்னு சொல்லு. வியா பிள்ளைய அந்த தியேட்டர்ல வச்சு அந்த பையன் கூட பார்த்தேன். அவங்க 2 பேரும் நெருக்கமா ஊர் சுத்துறத பார்த்தேன். வலியுடன் வந்தது அவன் வார்த்தைகள். கல்யாணத்திற்கு அவன் மனநிலை புரிந்தது. டேய் சின்ராசு, விடுடா. நான் தான் சொன்னேன்ல அந்த பிள்ளை லவ் பண்ணுதுன்னு. முடியலடா, வலிக்குது, செத்துடலாம் போல இருக்குதுடா என்றவன் நண்பன் தோளில் சாய்ந்து அவளை நினைத்து கண்ணீர் விட்டான். அத்தியாயம் 38. கல்யாணத்துக்கு எப்படி நண்பனை தேற்றுவது என்று தெரியவில்லை. ஆனால் அவன் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதை இப்பொழுதே அனுபவித்து விடட்டும். இல்லையென்றால் பின்னாடி விளைவு பயங்கரமாக இருக்கும் என்று எண்ணினான். அந்த புள்ள மேல உசுரே வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அவனுக்கு கிடைக்க மாட்டாதா. ஆனாலும் அவன் இன்னொருத்தன் கூட இருக்கதை என்னால ஏத்துக்க முடியல மச்சி என மனமுருகி பேசியவனை கண்டு வேதனையாக இருந்தது கல்யாணத்துக்கு. அவ வேற ஒருத்தனை காதலிக்கலன்னா கூட அவன் ஐனா உனக்கு அவளை கல்யாணமா பண்ணி வைக்க போறாரு. நிதர்சனம் புரிஞ்சுக்கோடா. பேருக்கு வேணும்னா எல்லாரும் ஒண்ணுன்னு பேசலாம், ஆனா நிஜத்துல அது நடக்காது. இங்க எதுவும் மாறாது. கல்யாணம் சொன்னதை கேட்டு விரக்தியாக சிரித்து கொண்டான் சின்ராசு. உண்மைதான்டா. என்னதான் நண்பான்னு சொன்னாலும் நீயே என்ன வேற ஒருத்தனை தானே பாக்குற. நீ மாறாத போ, வேற எதுவும் மாறாது என்று உள்ளே எண்ணிக்கொண்டாலும் வெளியே சிரித்து வைத்தான் சின்ராசு. சரிடா, முதல்ல காலைய போய் பாரு. எங்க வீட்டுல எனக்கு பொண்ணு வாங்க போகணும்னு என் தகப்பன் காலையில இருந்து போன் அடிக்கிறாரு. நான் தான் உன்னை தேடி சுத்திக்கிட்டு இருந்தேன். சரி வீட்டுக்கு போடா, வீட்டுல தேர போறாங்க. ஏற்கனவே என் கூட சேர்றதாலதான் நீ உருப்பட மாட்டேங்கிறன்னு உன் அப்பா என்ன கிழிக்கிறாரு. கிளம்பு கிளம்பு என்று அவன் தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றான் கல்யாணம். சின்ராசு ஒரு விரக்தி சிரிப்புடன் கிளம்பி வீட்டுக்கு செல்லாமல் அவன் எப்பொழுதும் நின்று காவியாவை பார்க்கும் அதே இடத்தில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தனக்கு கிடைக்க மாட்டாள் என்று தெரிந்த போதும், அவள் வேறு ஒருத்தனை காதலிக்கிறாள் என்று தெரிந்த போதும் அவன் மனதை அத்தனை எளிதில் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவனால். காலம் யாருக்கு எப்படி விதியை தீர்மானித்து வைத்திருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. தாமரை அவர் மித்ரன் பற்றி சொன்னதை நினைத்து குழப்பமாக அவள் டெஸ்கில் அமர்ந்திருந்தவள் அவள் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் தலையிலிருந்து ரத்தம் வடிய ஓடி வந்து நின்றதை கண்டு பதட்டமாக எழுந்து நின்றாள். மிஸ் மிஸ், என் மண்டை உடைச்சிட்டானுங்க மிஸ் என்று அவன் அழுதபடி வந்து சொல்ல அதை கண்டு தாமரை மட்டும்தான் பதறினாள். மற்ற யாரும் பதறுவது போல தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் புரணி பேசுவதில்தான் கவனமாக இருந்தார்கள். உன்னை யார் அடிச்சது? தாமரை கொஞ்சம் பதட்டமாக கேட்டாள். கதிர் தான் மிஸ் அடிச்சா, அவன் அழுதபடி சொன்னான். சரி வா என்றவன் கையை பிடித்து அழைத்து சென்றாள் தாமரை. மிஸ் என்ன பண்றீங்க? அவன் சொல்றதை கேட்டு அந்த பையனை போய் ஏதாவது கேட்காதீங்க. இதெல்லாம் இந்த கிளாஸ்ல சாதாரணம். இது அப்படியே விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை
என்று சக வாத்தியார்கள் யதார்த்தமாக சொல்ல தாமரை அவர்களை கண்டு கேவலமான ஒரு லுக் விட்டாள். சின்ன பையன் இப்படி தலையில ரத்த வடியா வந்து நிக்கிறான். இது போய் சாதாரணம்னு சொல்றீங்க? ஒருவேளை உங்க பசங்க இந்த இடத்துல இருந்தா கூட இப்படிதான் பேசுவீங்களா? இப்படியெல்லாம் பேச எப்படி உங்களுக்கு மனசு வருது என்று சற்று கோபமுடன் கேட்டவள் அந்த சிறுவனின் கையை பிடித்துக் கொண்டு அந்த கிளாஸ் நோக்கி நடந்தாள். விடுங்க, எல்லாரும் ரத்தம் அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும் என்று அத்துடன் அவர்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் வேலையில் ஈடுபட தாமரை அந்த கிளாஸ் ரூம் நோக்கி சென்றவள் அங்கு ஒருத்தன் மண்டையை உடைத்து மாவிளக்கு வைத்துவிட்டு நக்கலாக கால் மேல் காட் போட்டு அமர்ந்திருந்தான் கதிர். டே கதிரு, டீச்சர் அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனிருந்தவன் சொன்னதை கேட்டு காதை குடைந்து கொண்டான் அவன். வந்தா வந்துட்டு போட்டோம், அவளுக்கு என்ன கொம்பா இருக்கு என டீச்சர் என்று மரியாதை கொடுக்காதவன் அவன் சட்டைப்பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து அதிலிருந்த பொடியை மூக்கில் தேய்த்து கொண்டான். கதிர்! தாமரை கொஞ்சம் கோபமாக அழைத்தாள். என்ன? அவன் மரியாதை இல்லாமல் பார்த்தான். எதுக்கு இந்த பையனை அடிச்ச என்றவள் ஆம்புலன்ஸ்க்கும் போன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் முன்னரே. நான் சொன்னதை கேட்கலன்னா அப்படித்தான் அடிப்பேன் நக்கலாக பதில் சொன்னான். நீ என்று தாமரை எதையோ சொல்ல வருவதற்குள் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. இப்பொழுதும் எதுவும் செய்ய முடியாது என்பதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பையனை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றவளுக்கு மனசே கேட்கவில்லை. கிரிக்கெட் பேட்டை எடுத்து அடித்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் அடித்திருந்தால் அந்த பையனின் உயிரை பிரிந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அப்படி அடித்திருக்கிறான். தாமரை அந்த பையன் வீட்டில் இன்ஃபார்ம் செய்துவிட்டு அவள் நேராக வந்து நின்றது என்னவோ ஹெட் மாஸ்டரிடம்தான். சார், என்ன சார் நடக்குதுங்க? ஒரு பையனை போட்டு அப்படி அடிச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் இருந்தா அந்த பையன் செத்து போயிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்காம இருக்கிறது தப்பு. அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லனா அவன் தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். தாமரை கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவரோ அதை கேட்டும் கேட்காதது போல அமர்ந்திருந்தார். சார், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று அவள் அந்த மேசையில் தட்டினாள். அட கேக்குதுமா, இங்க பாருங்க செந்தாமரை, நீங்க இங்க வேலை பார்க்கணும்னா நீங்க எல்லாத்தையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும், எங்களை மாதிரி. அப்பதான் உங்களால இங்க வேலை செய்ய முடியும். அந்த பையனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அடிப்பட்ட பையனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்து பண்ணிடலாம். இப்ப போய் உங்க வேலையை பாருங்க என்று அவர் பேசி அனுப்பிவிட தாமரைக்கு மனசே கேட்கவில்லை. அவள் கண் முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்தும் கூட அவளால் எதையும் செய்ய முடியவில்லையே என்று வேதனையாக இருந்தது அவளுக்கு. அடிப்பட்ட பையனை பார்த்துவிட்டு அவளால் முடிந்த உதவியை அவனுக்கு செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தவள் முகம் சோர்வாக இருந்தது. என்னடி கருவாச்சி, ஏதாவது பிரச்சனையா? காளையன் அவளுக்கு தண்ணீர் மோந்து வந்து கொடுத்தான். தாமரை இப்பொழுது அவனிடம் கொஞ்சம் கோபம் விட்டு நார்மலாக பேச துவங்கி இருந்தாள். காளையனிடம் சொன்னால் அவன் ஏதாவது பிரச்சனை செய்து விடுவான் என்று எண்ணியவள் அந்த விஷயத்தை அவனிடம் இருந்து மறைத்து விட்டாள். காளையன் உடல்நிலை தேறிக்கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் ஊர் திருவிழாவும் வந்தது. யோ பெருமாளு, இப்பதான் உனக்கான நேரம். இப்ப நீ பிரச்சனை பண்ணா சரியா இருக்கும். எப்படியும் திருவிழா நடத்த ஊர்கூட்டம் போடுவாங்க. அப்ப சின்னதா பத்த வச்சு போட்டு விடு, அதுக்கப்புறம் நம்ம பசங்க பாத்துப்பாங்க என்று ராமையா அவரை தூண்டிவிட்டார். பெருமாள் யோசித்தார். சரியா வருமா? நீ கோவில் தர்மகத்த ஆகணுமா இல்லையா? ஆகணும். அப்ப நீ பண்ணிதான் ஆகணும். உன்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாரே, அத மறந்துட்டியா என்ன? அவர் எப்படி அதை மறப்பார்? மறக்கல, மறக்கவும் மாட்டேன். இந்த தடவை நான் தான் கோவில் தர்மகர்த்தா, அதை யாராலையும் மாத்த முடியாது என்று வீரப்பாக சொன்னார் பெருமாள். அதே சமயம் அந்த கொள்ளை பக்கம் அமர்ந்து காளையனும் அவன் தோஸ்துகளும் அதைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். காலங்காலமா உன் மாமனார் இந்த பாண்டியன் தான் ஊர் தர்மகர்த்தாவா இருக்காரு. ஆனா என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? கோவில் உண்டியல்ல பல லட்சத்துக்கு மேல காசு விழுகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அப்படி எதுவும் விழுகவே இல்லைன்னு ஆட்டைய போடுறாரு. கோவிலுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லி தரமில்லாத பொருளை போட்டு அவர் பாதி பணத்தை ஆட்டைய போட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த படிக்கட்டு இடிஞ்சு விழுந்து சுவர் இடிஞ்சு விழுந்து பலர் செத்து போறாங்க. அம்பிட்டு ஏன் அந்த கோவிலுக்கு வர பணத்தை கூட எடுத்து வட்டிக்கு விடுறாருன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றது? இவ்வளவு தெரிஞ்சாலும் அவர் எதிர்த்து பேச யாரும் இல்ல, எவனும் எதுவும் கேட்க போறதும் இல்ல என்று கல்யாணமும் புலம்பிக் கொண்டிருக்க நெற்றியை பிடித்தபடி அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காளையன் அந்த பக்கம் தாமரை வாசல் பக்கம் நின்று வீட்டுக்குள் எதையே எடுக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதை கவனித்தவன் புருவம் சுருங்கினான். என்ன பண்ணிட்டு இருக்கா கருவாச்சி? டே, ஒரு நிமிஷம் இருங்க வர என்றவன் தாமரை நோக்கி சென்றான். ஏய் கருவாச்சி, என்னடி பண்ற? எதுக்கு இப்ப வெளில நின்னு சாகசம் பண்ணிட்டு இருக்க? அந்த சேலை எடுத்துக்கொடு என்றால் கையை காட்டி. உள்ளதானே இருக்கு, நீ போய் எடுத்துக்க வேண்டியதானே? காளையன் புரியாமல் கேட்டான். நான் வீட்டுக்கு வரக்கூடாது, நான் எப்படி எடுக்க முடியும்? கொஞ்சம் சங்கட்டமாக சொன்னாள். புரியல. எனக்கு மென்சஸ் டைம், தூரக்கெடு, நான் எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும்? நான் உள்ளவும் வர முடியாது, எதையும் தொடவும் கூடாது, தெரியாதா? ஏன் அப்படி? நக்கலுடன் கேட்டான். சாமிக்கு ஆவாது.
அவனுக்கு அவளை பார்த்து சிரிப்பதா இல்லை படித்தும் இப்படி பேசுபவளை கண்டு பரிதாபப்படுவதா என்று தெரியவில்லை. ஏண்டி கருவாச்சி, நீ படிச்ச பிள்ளை தானே, நீ எப்படி பேசலாமா? அவங்க தான் ஏதோ படிக்காதவங்க புரியாம பேசுறாங்கன்னா நீயும் இப்படி சொல்றியே? ஆமா, எந்த சாமி வந்து சொல்லுச்சு நீ தூரமா நெல்லு, என்கிட்ட வராத, அதை தொடாதன்னு? நம்ம கடவுளா தொட்டு வணங்குற மீனாட்சி அம்மனும் காளியும் பார்வதி தேவியும் கூட பொண்ணுங்க தான். அப்ப அவங்கள வணங்காம இருக்காங்களா என்ன? அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. உள்ள போய் மாத்திக்கோ. சாதாரணமாரு, இந்த 3 நாளும் தான் நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். எவனோ முட்டா பையன் உருவாக்கி விட்டுட்டு போறான், அதையும் நம்பிக்கிட்டு இருக்க? போடி உள்ள என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றவனை கண்டு முதல் முறை தாமரை பார்வை அவன் மீது வித்தியாசமாக படிந்தது. அத்தியாயம் 39. பல அடி கோபுரத்தை கொண்ட அந்த அம்மன் கோவிலின் முன் கூடியிருந்தார்கள் அந்த பெருசிலிருந்து சிறுசு வரை. இன்னும் 10 நாள்ல கோவில் திருவிழா வரப்போகுது, அதுக்கு காப்பு கட்டணும். அதுக்கு முன்னாடி வருஷம் நடக்கிற மாதிரி அம்மனுக்கு சம்பந்தப்பட்ட தங்க நகை, பட்டு, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு அலங்கரிக்கணும். கோவில் தர்மகர் தான் நம்ம பாண்டிய ஐயா கிட்டதான் எல்லாமே இருக்கு. ஐயா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா நம்ம அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டு காப்பு கட்டி வச்சிடலாம் என்று அந்த ஊரின் தலைக்கட்டு ஒருத்தர் சொல்ல, பாண்டியனும் இன்னும் சில பெரிய மனுஷங்களும் போய் நம்ம பாண்டியன் வீட்டில் நகையை எடுத்துட்டு வர போனா அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. லாக்கரை திறந்த பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்க, அவரை தொடர்ந்து வந்த இன்னும் சிலரும் அந்த லாக்கரை பார்த்து அதிர்ச்சியாகி போய் நின்னார்கள். காரணம், அந்த லாக்கரில் துட்டே இல்ல, ஒரே ஒரு லட்டு மட்டும்தான் இருந்தது. கூடவே ஒரு அல்வா டப்பாவும் இருந்தது. என்ன பாண்டியது, நகை வைக்க சொன்ன அல்வாவை வச்சிருக்கீங்க, நகை எங்க என்று சுற்றியிருந்த பெரிய மனுஷர்கள் எல்லாம் கேள்வி மேல் கேள்வியாய் கேட்க, அந்த மனுஷன் எங்க இருந்து பதில் சொல்லுவாரு? அவரே அல்வாவை பார்த்து அதிர்ச்சியாய் போய் நின்னுட்டு இருக்காரு. எனக்கே தெரியல, நகை எல்லாம் இங்கதான் இருந்தது, ஆனா எங்க போச்சுன்னு தெரியல என்று பாண்டியன் அவசரமாய் அவர் வீடு முழுக்க தேடி பார்த்து விட்டார். ஆனால் அந்த நகையும் காணவில்லை, அது சம்பந்தப்பட்ட எதையும் காணவில்லை. எவனோ மொத்தத்தையும் திருடிவிட்டு லட்டுவையும் அல்வாவையும் வைத்து நாமம் போட்டு சென்று விட்டான். அவ்வளவுதான். என்னடா காரணம் சிக்கும்னு காத்துட்டு இருந்த பல பேருக்கு இது ஒரு தொக்கான காரணமா சிக்கிருச்சு. இதுக்கு மேல சொல்லவா வேணும்? மொத்த ஊரும் ஒண்ணு கூடி கேள்வி மேல கேள்வியா கேட்க, பாண்டிய முதல் முறையா பதில் சொல்ல முடியாம திணறி போய் நின்னுட்டு இருந்தாரு. கொஞ்சம் முன்னாடி பாத்திருந்தா கூட அவர் போலி நகையாவது செஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, அவர் நேரம் அவர் வீட்டுக்குள்ள வந்து யாரு என்ன பண்ண போறாங்கன்னு தைரியமா இருந்துட்டாரு. எவனோ வசமா நாமம் போட்டுட்டு போயிட்டான். ஆனா இப்ப வந்து திருடன் தான் திருடிட்டு போயிட்டாருன்னு அவர் உண்மையை சொன்னாலும் ஊர்க்காரங்க சும்மா விடுவாங்களா? என்னையா அதெல்லாம்? அவர் ஊரு பெரிய மனுஷன், எல்லாத்தையும் சரியா வச்சுப்பாருன்னு தானே அவருக்கு அவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா மொத்த நகையும் காணும்னு வந்து நமக்கே காது ஊத்துறாரு. எல்லாரும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. அதுதானே, அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இதெல்லாம் எல்லாரும் கேட்டாதான் நியாயம் கிடைக்கும். யாருக்கு தெரியும், அம்மா நகை எல்லாம் கிலோ கணக்குல வரும். இப்ப இருக்க தங்க விலைக்கு நகை பல லட்சத்துக்கு போகும். பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரே நகை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப இல்லைன்னு கூட சொல்லுவாரு என்று கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பேசியதை கேட்டு பொங்கி விட்டார் பாண்டியன். டேய், எவன்டாத? எவனா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்கடா. யார பார்த்து என்ன பேசுற? என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. அந்த அம்மன் நகையை வித்துதான் நான் பெரியவனானும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எவனாவது அத்துமீறி பேசுனா அறுத்து போட்டுருவேன். பாண்டியன் கோபம் பொங்க கத்தியதை கண்டு அந்த இடத்தில் கொஞ்சம் அமைதி உருவானது. என்னங்க நடக்குதுங்க? அவர் ஊர் பெரிய மனுஷனா இருக்கவும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. இதுவே எங்களை மாதிரி சாதாரண மனுஷன் கோவில் நகையை தொலைச்சிட்டேன்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா? என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன், முக்கியமாக பெருமாள் கையால் கொஞ்சம் சத்தமாக கேட்க, மறுபடியும் அந்த கூட்டத்தில் கலவரம் கூடியது. ஒவ்வொருவரும் பேச துவங்கினார்கள். இதில் கல்யாணம் சின்ராசி என்று அவர்களும் பேச இன்னும் பிரச்சனையானது. ஏண்டா பெரிய மனுஷங்க பேசும்போது வெட்டி பயலுக நீங்க எதுக்குடா குறுக்க வந்து பேசுறீங்க? பெரியவர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு இவ்வளவு நேரம் அமைதியாக இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காளையன் அந்த பைக்கில் இருந்து தாவி குதித்தான். அப்படியா? அப்ப பெரிய மனுஷன் தான் இன்னைக்கு நகையை தொலைச்சிட்டு வந்திருக்காரு. நான் தப்பா சொல்லல, என் மாமா தான் அந்த நகையை ஆட்டையை போட்டிருப்பாருன்னு நான் சொல்லல. ஊருக்காரங்க அப்படி நினைக்கிறாங்க என்று காளையன் சந்தடி சாக்கில் மாமனை வாரிவிட பாண்டியன் மருமகனை திரும்பி முறைத்து பார்த்தார். எனக்கு என் மாமா மேல நம்பிக்கை இருக்கு. அவர் சொல்ற மாதிரி அவர்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. அவர் எதுக்கு இதை திருடணும்? ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. அவர் சொல்ற மாதிரி எவனோ ஒருத்தன் அந்த நகையை திருடிட்டு போயிருந்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. அங்கே ஒரு அமைதி நிலவியது. காளையன் சொன்னது உண்மை என்று தோன்றியது அவர்களுக்கு. பின்ன கண்டுபிடிச்சுதானே ஆகணும். இந்த கோவில் ஒண்ணும் நம்ம ஊருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. சுத்தி இருக்கிற 16 ஊருக்கும் பொதுவான கோவில். இதுல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா கோவில் நம்ம ஊர்ல இருக்கிறதுனால வருஷம் முதல் மரியாதையும் தர்மகர்த்தா பதவியையும் நம்ம ஊர்க்காரங்களே,
அதுவும் குறிப்பா ஒரு வீட்டுக்காரங்களே வச்சுக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லையே. இந்த பக்கம் கல்யாணமும் நக்கலாக சொன்னான். அதாகப்பட்டது, ஏற்கனவே அவங்க எல்லாரும் கோவில் நிர்வாகம் சரியில்லை, நம்ம கிட்ட தலைமையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கடுப்புல இருக்காங்க. இப்ப வந்து நகை காணாம போச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், கலவரம் நடக்கும். மொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து நம்ம ஒத்த ஊரை இல்லாம அழிச்சிருவாங்க. காளையன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அத்தனை பேரின் முகத்திலும் ஒரு அப்பட்டமான பயம் வந்தது. காளையன் சொல்றது உண்மைதான். அப்படி நடந்தா நிச்சயம் திருவிழா நடக்குமோ இல்லையோ, அத்தனை பேர் வீட்லயும் கருமாதி நடக்கும். இப்ப இதுக்கு என்ன பண்றது? நாளைக்கு விடியறதுக்குள்ள நகை எல்லாம் அம்மன் கழுத்துல இருக்கணுமே. கோவில் பூசாரி பதட்டத்துடன் கேட்டார். வேற என்ன, எல்லாரும் போய் நகையை தேட வேண்டியதுதான். சரிப்பா, ஊர்ல இருக்க ஆம்பளைங்க எல்லாரும் இன்னைக்கு முழுக்க தேடி எப்படியாவது நைட்டுக்குள்ள அந்த நகையை கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா நாளைக்கு நாள் நமக்கு விடியுமான்னு கூட தெரியல. ஊர் பெருசுகள் எல்லாம் பதட்டமாக சொன்னார்கள். ஒரு நிமிஷம். காளையன் அழைக்கும் சத்தம் கேட்டு அத்தனை பேரும் திரும்பி பார்த்தார்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு நகையை கொண்டு வரதெல்லாம் சரி, ஆனா நாங்க எதுக்கு அப்படி பண்ணணும்? மறுபடியும் கண்டுபிடிச்சு அதே தர்மகர்த்தா கையில கொடுப்பீங்க, அவர் மறுபடியும் தொலைப்பாரு. இதுக்கு எதுக்கு நாங்க கண்டுபிடிக்கணும்? நான் இல்ல, வாலிப பசங்க எல்லாரும் கேக்குறாங்க என்று காளையன் சிறு சிரிப்புடன் சொல்ல, பாண்டியன் இன்னும் அவனை முறைப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? தெரியாம ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு, தெரியாம கூட இன்னொரு தடவை அந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு இப்ப என்னதான் பண்ணணும்? பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு யோசிச்சு வச்சிருக்காங்க. வேணும்னா சொல்றோம் என காதை குடைந்தான் காளையன். சரி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. நிச்சயம் அந்த வாலிபர்கள் உதவி இல்லாமல் இப்பொழுது அவர்களால் மட்டும் அந்த நகையை கொண்டு வர இயலாது. அதற்கு நிச்சயம் அவர்கள் உதவி வேண்டும் என்றால் அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் சம்மதம் சொல்லிதான் ஆக வேண்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பெருசுங்களே ஆட்சி பண்ணுவீங்க? இந்த தடவை யார் இந்த கோவில் நகையை கொண்டு வராங்களோ அவங்கதான் கோவில் தர்மகர்த்தா ஆகணும். அது மட்டும் இல்லாம மொத்த கோவில் பொறுப்பும் அவங்க கையில தான் கொடுக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம்னா சொல்லுங்க, நாங்க எல்லாரும் நகை தேட போறோம் என காளையன் போட்ட போட்டில் அத்தனை பேரின் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்ச்சி. இதை எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன விளையாடுறீங்களா? சின்ன பசங்க கையில கொடுத்துட்டு எங்களை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? எம்பிட்டு பெரிய விஷயம். அவர்கள் எல்லாம் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை, சத்தம் போட்டார்கள். அதே பெரியவங்க தானே இன்னைக்கு இம்பிட்டு பெரிய விஷயத்த தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சின்ராசு இவ்வாறு சொன்னதை கேட்டு அவர்கள் எல்லாம் சின்ராசுவை முறைத்தார்கள். நீ யாருடா இங்க வந்து பேச? இந்த ஜாதிகார பயலுக்கு இங்க என்னடா பேச்சு? கோவில் வாசப்படி மிதிக்க தகுதி இல்லாத நாய் நீ, கோவிலை விட்டு ஒதுங்கி நில்டா. நீ கோவில் படிய தொட்டா கூட தீட்டு என்று பாண்டியன் எரிக்கும் பார்வையுடன் சொன்னதை கேட்டு சின்ராசு முகமே வாடிவிட்டது. அவரை தொடர்ந்து அத்தனை பேரும் அவனை கேவலமாக பேசினார்கள். சின்ராசு இடிந்து போய் அந்த இடத்தில் இருந்து நகரும் வேளை அவன் கையை பிடித்தது ஒரு வலிய கரம். அத்தியாயம் 40. தன் கரம் பற்றியவனை திரும்பி பார்த்த சின்ராசு அங்கே ஒரு பக்கம் காளையனும் இன்னொரு பக்கம் கல்யாணமும் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு சின்ராசு அமைதியாக தலையை குனிந்தான். நீ எதுக்குடா போகணும்? நீங்கதான் இருக்கணும். கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரு? நீங்கே இரு என அவன் கையை இறுக்கி பிடித்த காளையன் அவர்கள் பக்கம் திரும்பினான். இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாரும் இறங்கி தேடணும்னா எங்க முடிவு இதுதான், இல்லனா நீங்களே பாத்துக்கோங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப சொல்றேன், நகைக்கான மொத்த காசையை நான் கொடுத்து அதே மாதிரி டிசைன்ல நான் நகை செய்ய சொல்றேன். மொத்த செலவும் என்னோடது. பாண்டியன் வேஷ்டியை மடுத்து கட்டியபடி சொன்னார். அவருக்கு பணம் செலவானாலும் பரவாயில்லை, ஆனால் அவரால் ஒரு நாளும் அவர்கள் சொல்லும் கண்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காளையன் சிரித்தான் நக்கலாக. எப்படி? பல கிலோ தங்கத்தையும் அதே டிசைன்ல அப்படியே இன்னைக்கு நைட்டுக்குள்ள செஞ்சிருவீங்களா என்ன? அதுல இருக்க ஒவ்வொரு நகையும் பல பேர் வேண்டுதல் வச்சு போட்டது. கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம இருக்கணும், இல்லைன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க மாமோய். அது மட்டும் இல்லாம மொத்த நகையும் நீங்களே செஞ்சு போட்டாலும் நாளை பின்ன விஷயம் தெரிஞ்சா நகை கொடுத்தவங்க எல்லாம் சண்டைக்கு வரமாட்டாங்களா என காளையன் விடாமல் தூண்டி விட்டான். பாண்டியன் மட்டும் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது போல தெரியவில்லை. இங்க பாரு பாண்டியன், இப்ப நம்ம வீம்பு செலுத்துற நேரம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம நகையை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளுக்குள்ள எத்தனை பவுன் நகையை அதே மாதிரி செய்ய முடியும்? சுத்துப்பட்டு ஊர்க்காரனுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம நகையை கண்டுபிடிக்கணும். வயசு பசங்க உதவி இல்லாம இது முடியாது. அதுக்கு ஒருவேளை அவனுங்க நகையை கண்டுபிடிச்சா அவனுங்க கோவில் பதவிக்கு தலைமையை போட சொல்லுவானுங்க, போடுவீங்களா? பாண்டியன் கோபமாக கேட்டார். அட, அம்பட்டும் குடியார பயலுக. ஒரு குவார்டர் பாட்டிலும் பிரியாணியும் வாங்கி கொடுத்தா போதும், நாம என்ன சொன்னாலும் கேட்பானுங்க. அத பத்தி கவலைப்பட வேணாம். அவர் பாண்டியனை சமாதானம் செய்ய வேறு வழி இல்லாமல் அவரும் ஒத்துக்கொண்டார். சரிப்பா, பாண்டியன் சம்மதம் சொல்லிட்டாரு. நீங்க சொன்னபடி யார் நகையை கொண்டு வராங்களோ அவங்கதான் கோவில் தர்மகர்த்தா. தலைமை பதவியும் அவங்களுக்கு தான்
என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ள அதற்கு பின் தேடும் படலம் வெறித்தனமாக நடந்தது. அவ்வளவு பெரிய பதவி யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள்? அதனால் சிறுசிலிருந்து பள்ளு போன பெருசு வரைக்கும் வெறித்தனமாக அந்த நகையை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஏன் கல்யாணமும் சின்ராசுவும் கூட இடுப்பில் இருந்த லுங்கி அவிழ்ந்து விழுவது தெரியாமல் தேடிக் கொண்டிருந்தார்கள். பங்கு, உன் அன்றாயிரம் மட்டும்தான் இருக்கு, உன் லுங்கி எங்கடா என்று சின்ராசு கேட்ட பிறகுதான் கல்யாணம் அவன் இடுப்பில் கட்டியிருந்த லுங்கியை காணும் என்று கவனித்தான். அதான்டா இம்புட்டு நேரமா ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன்னு பார்த்தேன். அது எந்த தெருவுல எந்த சந்தில விழுந்துச்சோ அதுவா அப்ப முக்கியம். கைலி மட்டும் இல்லடா, இந்த அன்றாயிரே அவந்து விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான் அந்த கல்யாணம் என்று இல்லாத கலரை தூக்கி விட்டவன் ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த நகையை தேடிக்கொண்டிருந்தான். கிலோ கணக்குல இருக்கும்னு சொல்றாங்களே, அப்ப வித்தா எம்புட்டு தேரும்? கல்யாணத்தின் மானம் கேட்ட மைண்டு அப்படியெல்லாம் யோசிக்க வைத்தது. குத்தி போகுது பாரு, கோவில் நகடாது, சாமி கண்ணை குத்திடும். சின்ராசு பக்திமயமாக சொல்ல கல்யாணம் அவனை ஒரு தினசாக பார்த்தான். இவர்கள் இருவரும் இப்படி சோறு தனி இல்லாமல் நகை தேடிக் கொண்டிருக்க, ஆனால் சற்று முன்பு புரட்சிகரமாக பேசிய காளையனோ ஜாலியாக அங்கு சுண்டல் வாங்கி தின்று வேடிக்கை பார்த்து கொண்டு மட்டும் வந்தானே தவிர அவன் அந்த நகையை தேடவில்லை. ஆமா, இவன் என்னடா எனக்கு என்னன்னு வர்றான்? கொஞ்சம் முன்னாடி புரட்சி தலைவர் மாதிரி அப்படி பேசுனா, நானே அவன் பேசுறதெல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் பொங்கிட்டேன். ஆனா இப்ப என்னன்னா சுனாமில சுண்டல் வாங்கி திங்கிற மாதிரி இவ்வளவு ஜாலியா சுண்டல் வாங்கி தின்னுட்டு வரான். அவன் அன்றாயிரம் அவந்து விழுகிறது கூட தெரியாம அம்புட்டு அல்லல் பட்டு தேடிட்டு இருந்தா, இவன் என்னடா இப்படி வரான் என கல்யாணமும் காளையனை டவுட்டாக பார்த்தான். ஏன்னா நீங்க கோவில் பதவி வேணும்னு ஆசைப்பட்டு தேடுறீங்க, ஆனா எனக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனாலதான் நான் ஜாலியா வரேன். உனக்கும் சுண்டல் வேணுமா என்ன? காளையன் சாதாரணமாக தோல் குலுக்கி சொன்னதை கேட்டு இருவரும் அவனை வினோதமாக பார்த்தார்கள். அப்புறம் எதுக்கு நான் இங்க மூச்சு விடாம பேசினேன்? அது வேற இது வேற. சரி, பேசாம வேலை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம், நான் போய் ஒரு சரக்கு போட்டு வரேன் என்று ஜாலியாக விசிலடித்து சென்றவனை கண்டு அவர்கள் அவனை புரிந்து கொள்ளவே முடியாது என்று பெருமூச்சு விட்டார்கள். இரவு வரை அந்த ஊரிலிருந்து அத்தனை பேரும் தேடி பார்த்து விட்டார்கள். ஆனால் நகை மட்டும் கிடைப்பது போல தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துவிடும். மற்ற ஊர் பெருசுகள் தலைவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள் அம்மனுக்கு நகை சாத்துவதற்கு. அத்தனை பேரும் வெறும் கையுடன் வந்து மறுபடியும் அந்த கோவில் சன்னிதானத்தில் ஒன்று கூடினார்கள். என்னமோ வயசு பசங்க இளந்தாரி பாலுக கண்டுபிடிச்சு கிழிச்சிருவானுங்கன்னு என்னமோ எல்லாம் சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அம்புட்டுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க என்று நெற்றியை பிடித்தார் பாண்டியன். அப்படி அவ்வளவு அக்கறை இருந்தா நகையை பத்திரமா வச்சுக்க வேண்டியதானே? சரியான நேரம் பார்த்து குரல் கொடுத்தார் அவர் தம்பி பெருமாள். டேய், என்ன சத்தம் எகுறுது? அண்ணனா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்ல முடியும். உங்களாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க என்று இருவரும் சண்டைக்கு சென்றார்கள். என்னப்பா பண்றீங்க ரெண்டு பேரும்? மொத்த ஊரும் பிரச்சனையில கிடக்குது, இப்ப வந்து என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏயா காளையா, என்னமோ நாங்க கண்டுபிடிப்போம் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? அம்புட்டுதான், எல்லாம் முடிய போகுது. அந்த கோவில் பூசாரி பதட்டமாய் பேசினார். காளையின் இதழில் இன்னும் மில்லிமீட்டர் புன்னகை எட்டி பார்க்க சற்று முன்னே வந்து நின்றான். இன்னும் எதுவும் முடியல. நாங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நகை வெடிறதுக்குள்ள வைப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு. காளையின் பொடி வைத்து பேசினான். என்னடா பேசுறான் இவன்? நம்ம தான் நகையை கண்டுபிடிக்கவே இல்லையே. சின்ராசு தலையை பிடித்தபடி சந்தேகமாய் கேட்டான். சரி, என்னதான் சொல்லுப்பா. எங்களுக்கு உங்க வார்த்தை மேல நம்பிக்கை இல்ல, அதனால ஒரு பத்திரத்துல எழுதி வச்சிருக்கோம். அதுல எல்லாரும் கையெழுத்து போடுங்க. அது போக அந்த கோவில் முன்னாடி வச்சு எல்லாரும் அந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணுங்க, வாக்கு மீற மாட்டோன்னு. காளையன் அவன் குறிக்கோளை சொல்ல அங்கே ஒரு பலத்த அமைதிக்கு பிறகு பெருசுகள் எல்லாம் சத்தம் போட துவங்கினார்கள். இதுக்கு எங்களால ஒத்துக்க முடியாது. என்ன சின்ன பசங்க பழக்கம் கொலை நாசம்னு காட்டுறீங்களா? இதுக்குதான் சொன்னேன் இவனுங்க இப்படித்தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு என்று ஒவ்வொருவரும் சண்டைக்கு வந்தார்கள். ஆனால் காளையனோ அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் அமைதியாக காதை குடைந்தபடி நின்று கொண்டிருந்தான். திடீர் வர துவங்கியது. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, சூரிய ஒளி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. இது சண்டை ஓடுறதுக்கான நேரம் இல்ல. இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல, நம்ம அதை பண்ணிதான் ஆகணும். நான் இதுக்கு கட்டுப்படுறேன். ஏன்னா முதலில் கோவில் பூசாரிதான் அந்த பத்திரத்தில் சைன் போட்டு பின் கோவில் முன் சத்தியம் செய்தார். அவரை தொடர்ந்து பின் ஒவ்வொருத்தராக கையெழுத்து போட்டு கோவில் முன் சத்தியமும் செய்தார்கள். இப்படி பெரிய தலைக்கட்டு அத்தனை பேரும் சத்தியம் செய்துவிட பின் அங்கிருந்த வாலிபர்களும் கையெழுத்து போட்டு சத்தியம் செய்தார்கள். மீதம் இருந்தது என்னவோ பாண்டியன், பெருமாள் மற்றும் ராமையாதான். ராமையா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவர் நினைத்தது எல்லாம் எப்படியாவது பெருமாள் வைத்து காய் நகர்த்தி அவர் அந்த பதவிக்கு வரலாம் என்பதுதான். ஆனால் அங்கு நடப்பதோ எல்லாம் நேர்மாறாக இருந்தது. இப்ப என்ன பண்றது? பெருமாள் ராமையாவிடம் கேட்டார். ராமையாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. இப்பொழுது ஊருடன் ஒத்துப்போக வேண்டும், பின் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று ராமையா பெருமாள் இருவரும் கையெழுத்து போட இப்பொழுது மீதம் இருந்தது பாண்டியன் மட்டும்தான்.
என்ன ஆனாலும் கையெழுத்து போட மாட்டேன் என்று பாண்டியன் இருக்க, அவர் கையெழுத்து போடாமல் நகையை கொண்டு வர மாட்டோம் என்று காளியனும் உறுதியாக இருந்தான். இதற்கு இடையில் மற்ற ஊரை சேர்ந்த பெரிய ஆட்கள் எல்லாம் கோவில் நோக்கி நடந்து வந்தார்கள், ஒரு கூட்டமாக. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.